கொல்கட்டாவில் இருக்கிற ஆர்ஜிகர் அப்படின்ற ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் வந்து ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. கழுத்து எலும்பெல்லாம் முறிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் விடுங்க, சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, திரும்ப போகிறது கிடையாது. நாய்ங்க மூடு வந்தா ஏறுவானுங்க போல. அந்த காலேஜ் பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது பெருசாக வெடிச்சிருக்கு. பெண்களை இதுக்கு தான் அன்டைம்ல வெளியே போக சொல்லக்கூடாது. துப்பட்டா போடுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, குழந்தைகிட்ட என்னப்பா பண்ணுங்கன்னு தெரியல. பெண் வந்து அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்திருக்காங்க, அந்த செமினார் ஹாலில் படுத்திருக்காங்க, ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணை போய் கேங் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்கீங்க. என்ன தெரியுமா பிரச்சனை? பெண் பிள்ளைகளை படிக்க வச்சதே பெரிய விஷயம்டா. திருப்பி இவங்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் இன்னொரு 30-40 வருஷம் பின்னாடி போய் விட்டுங்கன்னா படிக்கவே விட மாட்டாங்க யாருமே. இந்த சமுதாயம், இந்த மக்கள் வந்து வெளியே வந்து படிக்கிறது பெருசு. 2021 படி ஒரு நாளைக்கு 99 பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க இந்தியாவில். இதெல்லாம் எவ்வளோ